வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோவுக்கு முதல்ல ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக டெய்லி என்னால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். இந்த கதை நடக்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது தான். அந்த நேரத்தில் என்னோட பெரியம்மா வீட்டுக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டது. எங்கள் பெரியம்மாவுக்கு ஒரே ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அவங்க அண்ணி கூட ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் இருந்தாங்க. நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறதுக்காக தான் நான் ஊருக்கு கிளம்புனேன். அந்த அன்னைக்கு பஸ்ஸில் ஏறி அவங்க ஊருக்கும் போய் சேர்ந்தேன். என்னை பார்த்த உடனே எல்லாருமே நல்லா விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நானும் அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசி முடித்ததும் அப்போ தான் எங்கள் அண்ணன் வந்தாங்க. அண்ணனோட அண்ணியும் வந்தாங்க. அண்ணியை முதல் தடவையாக பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரியான உணர்வுகள் ஏற்பட ஆரம்பித்தது. ஆனாலும் அண்ணன் பக்கத்தில் இருந்ததுனால நான் எதையும் பெருசாக காட்டிக்கிறாமல் அண்ணன்கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தேன். அதோட எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணோம். இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம். எனக்கு அங்கே ஒரு தனியாக ரூமு கொடுத்துருந்தாங்க. காலையில் அதிகாலையிலேயே எந்திரிச்சேன். அப்போ தான் வீடு பெருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நானும் அங்கே இருந்த திண்ணையில் போய் உட்காந்துருந்தேன். அங்கே எங்கள் அண்ணி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவங்கள சைட் அடித்த மாதிரியே நான் அந்த திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அண்ணி ஒரு அழகான கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கோலத்தை பார்க்கவே இல்லை, அண்ணியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்தில் பார்த்ததை விட 2 வருஷம் கழித்து இவங்களை இந்த மாதிரியான கோலத்தில் பார்க்கும்போது எனக்கு புதுவித உணர்வுகள் ஏற்பட ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முக பாவனைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவ்வளவு அழகான பொண்ணை போய் என்னோட அண்ணனுக்கு கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப வருத்தப்பட்டேன். என் அண்ணியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். என்னோட அண்ணி பேர் பரிமளா. வயசு 26 ஆகுது. நல்லா கலராக இருப்பாள். அவளோட கூந்தல் ரொம்பவே நீண்டு போய் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்தாலே ஒரு ஆண்களுக்கு கண்டிப்பாக ஒரு வித உணர்வுகள் ஏற்பட தான் செய்யும். அப்படி ஒரு கும்முன்னு அழகு. இப்போ தான் முக்கியமான கட்டமே வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது கோலம் போட்டுக்கிட்டு இருந்த அண்ணி எழுந்ததும் என்னை பார்த்தாங்க. அவள் என்னை பார்த்ததும் எப்போ எழுந்தீங்க கொழுந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாள். நானும் இப்போ தான் அண்ணி எழுந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி, குளிச்சுட்டு வாங்க, டீ போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு முன்னாடி நடந்து போனாங்க. நான் அவங்க பின்னாடி தான் போனேன். அவங்க அழகு சொல்லவே தேவையில்லை. பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு வித உணர்வுகள் ஏற்பட ஆரம்பித்தது. அது என்னதான் இருந்தாலும் அண்ணனோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னோட மனதை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நானும் அங்கே போய் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பெரியம்மா வெளியில் வந்தாங்க. வந்ததும் நான் பக்கத்து ஊருக்கு ஒரு விசேஷமாக போகிறேன், எப்படியும் வர்றதுக்கு 2 நாள் ஆகும், அதனால் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. சரி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சேன். கொஞ்ச நேரம் கழித்து அண்ணனும் வந்தான். டேய், நான் வேலைக்கு கிளம்புறேன், நீ வீட்டில் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புனான். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் அண்ணியை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ளே போனான். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், என்ன இவன் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே நடந்தது வேற. ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அண்ணன் ரொம்பவே கோபமாக வெளியே போனான். அண்ணி அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நானும் அறைக்குள்ளே போனேன். அண்ணி கீழே உட்கார்ந்தபடி அழுதுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல சில காயங்கள் இருந்ததை பார்த்தேன். அதோட அண்ணன் தான் அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணிக்கிட்ட போனேன். அண்ணியை தூக்கலாமேன்னு சொல்லிட்டு என்னோட கையை கொண்டுட்டு போனேன். ஆனால் என்னோடய கைகள் ரொம்பவே நடுக்கமாக இருந்துச்சு. இது மாதிரி பண்ணுறது தப்பாக தவறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அன்னிக்கு ஆறுதல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நானும் அண்ணியை தூக்குனேன். அவங்க என்னோடய கை பட்டதுமே என்னை பார்த்து அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறினாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுமே தெரியல. ஒருவேளை என்னை அண்ணன் நினச்சிக்கிட்டு அடிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் அண்ணி நான் தான் பழனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் நிமிர்ந்து என்னை பார்த்தாங்க. அவங்களோட கண்ணில் தாரத்தாரையாக கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள எழுந்திரிச்சு அங்கே கட்டிலில் உட்கார சொன்னேன். அதுக்கப்புறமா அண்ணிக்கிட்ட அங்கே நடந்ததை கேட்டேன். உங்கள் அண்ணன் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு, அதை உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அண்ணனும் விருப்பம் இல்லாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அது தெரியாமல் நானும் என்னோடய வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கலங்குனாங்க. இந்த விஷயம் எனக்கு போக போக தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கக்கிட்ட அதுக்காக இன்னி வரைக்குமா உங்களை ஏற்றுக்கிறாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் ஆமாம், கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்.
இல்லை இதெல்லாம் தெரியாது, நான் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறது மாதிரி தான் எங்கள் அம்மாட்ட சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படித்தான் என்னோடய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்கு ஏற்பட்ட புதுவித உணர்வுகள் அப்படியே மாறி ஒரு பரிதாபமாக மாற ஆரம்பிச்சது. சரி அண்ணி அழுகாதீங்க, நீங்கள் அழுதா எனக்கு அழுக வருது அப்படின்னு சொன்னேன். உண்மைதான், எங்கள் அண்ணி அழுத உடனே எனக்கும் அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அண்ணி நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிம்மதியாக இருக்கிறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போனேன். அப்போது அவங்களோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நான் கொண்டுட்டு போய் தொட்டேன். அவங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கையில் ரொம்பவே அடித்த காயம் இருந்தது. அதை பார்த்ததும் என்ன நீ இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். உங்கள் அண்ணன் தான் பில்ட்டை வச்சு அடித்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருந்தினாங்க. சரி வாங்க அண்ணி மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அண்ணி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உடனே அவங்கள வற்புறுத்தி இருங்க நான் மருந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க போனேன். எங்கே இருக்குன்னு அன்னிக்கிட்ட கேட்டேன். அங்கே மேலே செல்ஃபில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. நானும் எடுத்துகிட்டு வந்து கட்டிலில் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். கையை நீட்டுங்க அண்ணி அப்படின்னு சொன்னேன். அவங்களும் நீட்டினாங்க. அங்கே இருந்த ஒரு மயில் இறகுல அந்த மருந்தை எடுத்து மெதுவாக அவங்களுக்கு போட்டு விட்டேன். அண்ணி என்னோட கண்களை பார்த்தபடி அவங்க கைகளை நீட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. கண்டிப்பாக அன்னைக்கு என்னோட கண்களில் நான் வச்சிருக்கிற காதல் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பினேன். அவங்களும் எந்த மறுப்புமே தெரிவிக்காமல் நான் மருந்தை போட்டு ஒரு வழியாக முடித்தேன். அவங்க கண்கள் கலங்கியவாறு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இனிமேல் நீங்கள் அழுகாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ தான் அவங்களோட பின்பக்கட்டும் பார்த்தேன். முதுகில் காயங்கள் இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வர ஆரம்பிச்சது. என்னை பார்த்ததும் எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே எனக்காக இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இனிமேல் நீங்கள் இருக்கீங்க, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழாதீங்கன்னு சொன்னான். உடனே நானும் ஒவ்வொரு காயங்களுக்காக நான் மருந்து போட்டு ஒரு வழியாக முடித்தேன். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அண்ணி இல்லை நீங்கள் வேணாம் நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கட்டும் போனாங்க. நான் அப்போது அன்னிக்கிட்ட நீங்கள் வாங்க போங்கன்னா சொல்ல வேணாம், ரொம்ப உரிமையோட வாடா போடானுமே சொல்லுங்கள் அண்ணின்னு சொன்னேன். அதோட அவளும் சிரிச்சுக்கிட்டே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானும் சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே போனேன். உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் வேணாம், என் கூட பேசுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு காயம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இருங்க நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்ச நேரம் வேலை பார்க்காம நின்றுக்கிட்டு என்னை மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க எனக்கு உதவி பண்ணுறத நிப்பாட்டினேன். உடனே அந்த கிச்சன் மேடையில் அவங்கள ஏறி உட்காந்துக்கிற சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க பார்க்குறத வச்சே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அண்ணி உனக்கு சமைக்கனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் படித்ததே சமைக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ உன்னை கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவள் சிரிச்சுக்கிட்டே என்னை செல்லமாக அடித்தா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நானும் அவங்கக்கிட்ட ஐ லவ் யூ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவள் உடனே சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்தா. அவள் சிரிக்கிறத பார்க்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம் போல் அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டோம். அங்கே இருந்த பிளேட்னா எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னை பார்த்து மறுபடியும் அவள் அழுக ஆரம்பித்தா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குடா, நான் உங்கள் அண்ணனை கட்டினதுக்கு உன்னையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு தோணுதுன்னு சொன்னான். உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் ரொம்ப சந்தோஷமாக என்னை பார்த்தா. சாப்பிட்ட தட்டை சீக்கிரமாகவே கழுவிட்டு என்னோட பக்கத்தில் வந்தா. அந்த அன்னைக்கு அண்ணியும் நானும் மட்டும் வீட்டில் இருந்ததுனால எங்களால் எங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எனக்கும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு புதுவித உணர்வுகளுக்கு உள்ளானேன். உடனே நான் அந்த அன்னைக்கு அண்ணியை சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்னைக்கு அண்ணி என்னோட பொண்டாட்டியாகவே மாறிட்டா. கொஞ்ச நாள்லையே அண்ணியும் நல்லபடியாக பேசி டிவோர்ஸும் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம்